மதுரையில் எப்பேற்பட்ட பேர் போன ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த கடைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஒரு 10 பேர் போனா கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. கடை கொஞ்சம் குட்டி தான். ஆனா இந்த குட்டி கடைக்கு எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? இன்னும் சொல்ல போனோம்னா திமுக அதாவது டிஎம்கே சைடுல இருக்கவங்களுக்கு இந்த கடையை பத்தி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மதுரையில திராவிடன் ஹோட்டல்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் டிஎம்கே சைடு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த ஸ்பாட்ல வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அறிஞர் அண்ணா கலைஞர்ல இருந்து இப்ப இருக்க ஸ்டாலின் சார் வரைக்கும் எல்லாருமே மதுரைக்கு வந்தா இந்த ஸ்பாட்ல கண்டிப்பா சாப்பிட்டுருக்காங்களா? அப்பேற்பட்ட ஸ்பாட்ல நாங்களும் இலைய விரிச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டோம். இந்த கடையில மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டா, பொரிச்ச புரோட்டா, அதுக்கப்புறம் இருக்கிற சைடிஸ் ஐட்டம்ஸ் தான். இவ்வளவு ஹைப் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அவங்க கொடுக்குற சால்னா கிரேவி மஸ்ட் ட்ரைனே சொல்வேன். மதுரையில நீங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பரோட்டா வெரைட்டிஸ்ல இந்த ஸ்பாட்ல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு சாப்பிட்றப்போ பரோட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் டேஸ்ட் நல்லா பெட்டராகவே இருந்துச்சு. நீங்க மதுரையில் நல்லா பிடிச்ச பரோட்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு மஸ்ட் ட்ரை. திரும்பவும் சொல்றேன், இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க ஒரு 10 பேரா போனீங்கன்னா இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வெயிட் பண்றதுக்கு சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே செம்ம ஒர்த்தா இருக்கும். ரீசனபிள் ரேட்ல டேஸ்ட் வந்து செம்மையா கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பா கூட்டு போய் நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்பாட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்குன்னா நம்ம சிம்மக்கல் டு அரசரடி பாலம் ஏறி இறங்கணும்னே ரைட் சைட்ல திராவிடன் உணவகம்னு இருக்கும் இந்த ஹோட்டல். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பிச்சை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.